அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்களை இந்த வீடியோவுக்கு வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இன்னைக்கு பணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மிக அத்தியாவசியமான தேவையா இருக்கு. ஆனா அந்த பணம் நம்ம கரெக்டா சேவிங்ஸ் பண்றோமா, அதை இன்வெஸ்டா கன்வெர்ட் பண்றோமா, நம்மளுக்கு அசட்டா மாறுதா அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே பணத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது இந்த வீடியோல இருக்கும். எது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த அட்வைஸ் இந்த வீடியோல கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புறேன். உங்க எல்லாருக்கும் நான் டிஜிட்டல் வேலுக்கு வரவேற்கிறேன். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு 30 லட்ச ரூபாய் இல்லாம வீடு வாங்க முடியாது. அந்த 30 லட்ச ரூபாய் வீட்டை ஒரு லோன் போட்டு வாங்கினீங்கன்னா 8.5% ஆவரேஜ் அப்படின்னா கூட 12 வருஷத்துக்கு கட்டினீங்கன்னா நம்ம 30 லட்ச ரூபாய்க்கு 44,63,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா நம்ம ரிட்டர்ன் அந்த பேங்க்கு கட்ட வேண்டியது இருக்கு. சரி, இதுல என்ன வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசத்தை தாண்டி 5,000 ரூபாய் மாசம் வாடகை கிடைக்குதுன்னா கூட 5 வருஷம் பீரியட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் தான் கிடைக்கும். பட் வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதோட கிட்டத்தட்ட அந்த 12 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட வேல்யூ பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்காது. ஆனா அதே நேரத்துல அந்த லேண்டுக்கு மட்டும் ஒரு அசெட்டா இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹோம் பட்ஜெட். சரி, அப்ப ஹோம் பட்ஜெட் சொல்றீங்க சார், அப்ப வேற எந்த அசெட் வைக்க முடியாதுன்னா கண்டிப்பா ஒரு அசெட் வைக்கலாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஹோம். ஸோ டிஜிட்டல் ஹோமுக்கு முன்னாடி நான் ரெண்ட்னா என்ன, லீஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். எனக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை நான் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன். அவர் அந்த வீட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாரு. மாசம் மாசம் வாடகை கொடுக்க மாட்டாரு. ஸோ அப்படி இருந்தனா ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு. அப்புறம் அந்த வாடகையை கொடுக்க மாட்டாரு. ஸோ எப்ப ரிட்டர்ன் பண்றோமோ அப்ப வீடு நம்மளுக்கு வந்துடும். இது ஒரு ஆப்ஷன். இதுதான் லீஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டர்னா அவர் வாடகை இருப்பாரு, மாசம் மாசம் எனக்கு அந்த வாடகை கொடுப்பாரு. இப்ப இந்த லீஸையும் ரெண்டையும் சேர்த்து ஒரு பிளான் இருக்கு டிஜிட்டல் ஹோம்ல. எப்படின்னா இப்போ ஒரு 8 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் இந்த டிஜிட்டல் ஹோமுக்கு. மாதம் பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் ஹோம்ல இருந்து வருமானம் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் கிடைக்குது. லீஸும் கிடைக்குது. இப்ப ரெண்டா மாசம் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு 7,20,000 ரூபாய் என்னோட 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாடகை மட்டுமே கிடைக்குது. லீஸ் பாத்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு எனக்கு 12 லட்ச ரூபாய் லீஸ் அமௌண்ட் கிடைக்குது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்குங்க. டோட்டல் பெனிஃபிட் அப்ராக்சிமா பாத்தீங்கன்னா 27,20,000 ரூபாங்க. ஸோ எப்படி இது சாத்தியமா? எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா கண்டிப்பா பாசிபிள். எப்படி பாசிபிள் அப்படின்னா அந்த டெனண்டோட நேம் பாத்தீங்கன்னா ஆர்மேன், அந்த டிஜிட்டல் ஹோமோட நேம் பாத்தீங்கன்னா பெல்டெக்ஸ். ஸோ இந்த ஆர்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா 8 வருஷமா அந்த எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல மிகப்பெரிய லெவல்ல இருக்கிறவங்க. பெல்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 6 வருஷமா அந்த கிரிப்டோ மார்க்கெட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இது எப்படி பண்றது? நீங்க இப்ப சொன்னீங்களே ரெண்ட் அண்ட் லீஸ் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆவரேஜ் பிரைஸா பெல்டெக்ஸோட பிரைஸ் 4 ரூபாங்க. 2 லட்சம் காயின் நீங்க பை பண்ணி ஆர்மேன் கிட்ட கொடுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னு எடுத்துக்கலாம். இதுல இந்த 2 லட்சம் காயின்ல 1 லட்சம் காயின் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் 1 லட்சம் காயின் லீஸுக்கும் பிரிஞ்சிருதுங்க. அப்ப அந்த 1 லட்சம் காயின் லீஸுக்கு பிரியும் போது அதுல இருந்து நம்மளுக்கு வருமானம் வரையாது. பட் 1 லட்சம் காயின் ரெண்டுக்கு போகும்போது அதுல 3% அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா 3000 காயின் இன்னைக்கு மதிப்புல 12,000 ரூபாய். மாதம் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு 60 மாசம் நம்மளுக்கு கிடைக்கும். அதோட வேல்யூ மட்டுமே ஆவரேஜ் பிரைஸ் 4 ரூபாய் வச்சா கூட 7,20,000 ரூபாங்க. அதே நம்மளோட லீஸுக்கு விட்டது பாத்தீங்கன்னா ரிட்டர்னா எனக்கு அந்த 1 லட்சம் காயின் 3 லட்சம் காயினா எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்குது 5 வருஷம் முடியும் போது. அதோட மதிப்பு இதே 4 ரூபாய் அந்த கூட 12 லட்சம் ரூபாய். ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சேர்த்துக்கினா கிட்டத்தட்ட இந்த 2 லட்சம் காயின் ஆனது 6,80,000 காயினா மாறிடுச்சுங்க. 27,20,000 ரூபாய் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா வருமானமா இருக்கு. ஒரு டிஜிட்டல் ஹோம். நான் போயிட்டு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ண வேணாம். நான் சிவில் இன்ஜினியர் கூப்பிட்டு வீடு கட்ட வேணாம். நான் வீட்டுக்கு அலங்காரம் பண்ண வேணாம். எதுவுமே பண்ண வேணாம். ஒருத்தருக்கு வாடகை கொடுவேனா அந்த வாடகைக்கு பின்னாடி அலைய வேணாம். எல்லாமே எவ்ரி 10 டேஸ்க்கு அந்த ரெண்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி 10 டேஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 12,000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்ரி 10 டேஸ்க்கு ஸ்பாட் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் வித்ட்ரா பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா லிமிடெட் டைம் ஆஃபர் தான். இதுக்கப்புறம் இது கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்டும் சரி அந்த ரிட்டர்ன்ஸும் சரி குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்ல சார் நான் வீடு பெருசா தான் வாங்கணுமா சின்னதா வாங்க கூடாதுன்னா இருக்குங்க. 3 ஆப்ஷன் இருக்கு. முதல்ல 2 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே நான் 1 லட்சம் காயின் வாங்குறேன். அந்த 1 லட்சம் காயினுக்கு இன்வெஸ்ட் பண்ண 4 லட்சம் ரூபாய் அப்படின்னா எனக்கு மாத வருமானம் 6,000 ரூபாய். என்னோட லீஸ் அதாவது 300% பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 1.5 லேக் பில்டெக்ஸா கிடைக்கும். ஸோ அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய். அப்ப நான் இன்வெஸ்ட் பண்ண 4 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 9,60,000 ரூபாய் எனக்கு ரிட்டர்ன்ஸா வந்துருதுங்க.
இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் ஹோம் தான். நம்ம குட்டி ஹோமா கட்டுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 பெல்டெக்ஸ் வாங்கி ஸ்டாக் பண்றவங்க அதுக்கு மந்த்லி ரிட்டர்ன்ஸா மாதம் 750 பெல்டெக்ஸ் 4 ரூபான்னு போட்டீங்கன்னா கூட 3000 ரூபாய் கிடைச்சிருதுங்க 5 வருஷத்துக்கு. அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,30,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வந்துருதுங்க 5 வருஷத்துல. என்னோட இன்னொரு 25,000 காயின் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 75,000 காயின்ஸா ரிட்டர்ன் வருதுங்க. அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய். ஸோ என்னோட 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5,30,000 ரூபாய் வந்து ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஸோ நீங்க மினிமம் 2 லட்சம் இருந்து மேக்ஸிமம் 8 லட்சம் வரையும் உங்க கேபபிளுக்கு தகுந்த மாதிரி, இல்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, இல்ல உங்களோட அசட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வீடு கட்ட டிஜிட்டல் ஹோம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதுக்கான எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். தேங்க்யூ. ஆர்மன் சார்பா உங்க அனைவரையும் வந்து பாத்தீங்கன்னா நான் இதை ஷேர் பண்றதுல ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பா இதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.